ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டோட வெட்டிங் பார்ட் 2 வீடியோ தான் இது. அவள் வந்து எங்களுக்கு காரு ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி நீங்கள் போங்க முன்னாடி அப்படி சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் அவள் வந்தா. வெட்டிங் சாங்லாம் கேட்டுட்டு வெட்டிங்கோட வைப்லேயே நாங்கள் வந்து மண்டபம் போய் ரீச் ஆகிட்டோம். குன்னத்தூரில் ஒரு மண்டபத்தில் தான் வெட்டிங் வந்து நடந்துச்சு. அப்படியே நாங்கள் வந்து மண்டபம் ரீச் ஆகிட்டோம். இந்த மண்டபத்தில் தான் என் ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷன் நடந்துச்சு. அப்புறம் நாங்கள் எல்லாம் எங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு தனி ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அங்கே வந்து பேக்லாம் வைக்க போயிட்டோம். அப்புறம் நான் வந்து மண்டபம் வந்து உள்ள ஒரு வீடியோ எடுத்தேன். நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்படி இதுதான் எங்களோட ரூம், எங்களுக்கு கொடுத்துருந்த ரூம். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு சும்மா சுற்றி காமிச்சிட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு ரொம்ப டயர்ட்லாம் இல்லை, அப்படி சும்மா ரெஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் கீழே சாப்பிட போனோம். அப்புறம் லைட்டோடு பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டேஜோட டெக்கரேஷன் வந்து நான் இதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பேன். நல்லாவே இருந்துச்சு. கிட்ட போய் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக இப்படி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. பட் நாங்கள் யாருமே இங்கே போய் எடுக்கலை. அப்படியே வந்து நாங்கள் ஃபுட் சாப்பிட்றதுக்காக போனோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போனால் உள்ளே போனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 10 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. ஒரே பன்னு வாங்கிட்டு ரிட்டன் வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். அப்புறம் விஜி வந்து ரெடியாக போயிட்டா. அவளை பார்க்கறதுக்காக நாங்கள்லாம் போனோம். ஸ்டார்டிங்கில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து விட மாட்டேன் அப்படி சொன்னாங்க, பார்க்கக்கூடாது அப்படி சொன்னாங்க. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா அவங்க மேக்கப் போடுறப்போ இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். பட் லைட்டாக ஒரு சும்மா பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு கேட்டோம். அப்புறம் அவங்களுமே வந்து எதுவுமே சொல்ல, ஓகே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சும்மா டோர் ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க. வந்துட்டு பண்ணு வாங்கிட்டு கொண்டுருக்கோம் நாங்கள். அப்புறம் நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஏதோ என்ன பேசுனது எனக்கு தெரில, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுட் ரெடி ஆகிடுச்சு அப்படி சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பந்தியிலே போய் உட்காந்து சாப்பிட்டோம். பயந்துடாதீங்க, நாங்கள் தான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிருக்கோம் பேய் மாதிரி. இங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நானும் ரெடி ஆகி. மேக்கப் வந்து டூ மச்சாக தான் இருக்குது, எனக்கே ஃபீல் ஆச்சு. பேசாமல் அப்படியே இருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் வந்து வெளியே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்காக வந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, லென்ஸ் வச்சுருக்காங்க அவளுக்கு, அதனால் கண்ணு தெரில அப்படி சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் அவங்களையும் அப்படியே ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஷூட் எடுத்துகிட்டு அவங்க ட்ரெஸ் மாற்ற போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து 2 பேருமே ரொம்ப ஷையானாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து சொன்னாங்க, அப்படி வந்து ஃபேஸ் பாருங்கள், அப்படி இப்படி பாருங்கள் அப்படி பாருங்க, ரொம்பவே ஷை ஆகிட்டாங்க இங்கே. நாங்கள் வந்து இப்போ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லைட்டிங்லாம் போகுது. அப்புறம் நாங்களுமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு காஃபி குடிக்க வந்துட்டோம். இது வந்து மாப்பிள்ளை அழைப்பு தான். அதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டு மாப்பிள்ளை கூப்பிட்றதுக்காக போனாங்க எல்லாம். அப்புறம் நாங்கள் இதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட லுக்கு பார்க்கலான்னு போனோம்.
ரொம்பவே நல்லா இருந்தா. ஃபர்ஸ்ட்டு அந்த க்ரீன் சாரீல பார்க்கும்போது, மேக்கப் ரொம்ப ஓவரா இருக்கோ அப்படின்னு நெனச்சோம். பார்த்தா இந்த சாரீல ரொம்பவே க்யூட்டா இருந்தா. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எல்லாருமே "நல்லா இருக்கடி, க்யூட்டா இருக்க" அப்படி சொல்லியிருந்தோம். அந்த ஜுவல் எல்லாமே அவளுக்கு சூட்டா இருந்துச்சு. அந்த சாரீக்கு அதுக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு அந்த ஜுவல் எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவ போட்டிருக்க பேங்கிள் வந்து அவளே தான் பண்ணது. அத எல்லாத்துட்டயும் சொல்லிட்டு இருந்தா. "நான் தான் இந்த பேங்கிள் பண்ணேன்" அப்படி சொல்லி சொன்னா. ரொம்பவே புடிச்சிருந்துச்சுங்க எங்களுக்கு இந்த லுக்கு. அப்புறம் அவங்க மம்மி, டாடி, சித்தி, சித்தப்பா கிட்டலாம் பேசிட்டு அப்படியே மாப்பிள்ளை அழைப்பு பண்ணாங்க. பாருங்க அத. அதிகம் பேசாத செல்ல குழந்தை அக்கா பொறுத்துதான் ஜிபே பண்றீங்களா போன்பே பண்றீங்களா எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே மச்சான் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எதுவா இருந்தாலும் மறக்காம அந்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரும்போது அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு சாங் பாடுனாங்க. என்ன ஜிபே பண்ணுங்க அந்த மாரி ஏதோ சாங் பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஃபன்னா இருந்துச்சு. அந்த வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அத எடுத்துட்டு அப்புறம் மாப்பிள்ளையும் உள்ள ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க 2 பேருமே. ஃபுட் சாப்பிட வந்துட்டோம். இதுதான் மெனு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நைட்டு. ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்புறம் நாங்க வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ஸ்டேஜுக்கு போனோம். எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்க கேக் கட் பண்ணிவிட்டு சின்னதா ஒரு செலிப்ரேஷன் மாரி பண்ணோம் அவங்களுக்கு. கேக்கில் வேறு நேம் போடுன்னு சொல்லிட்டு கத்தி வச்சு என் ஃப்ரெண்டு போட்டா. அதை பார்த்து என் ஃப்ரெண்டு சிரிச்சிட்டு இருந்தா. நேம் கூட போடாமல் வீன்னு இப்படி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நாங்கள் எல்லாருமே வந்து குரூப்பாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கேக் கட் பண்ணோம். இன்னமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் கூட படித்த ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகுது. அதுவும் எங்களோட கூடவே இருந்து 3 இயர்ஸ். அப்புறம் நாங்கள் இப்போ வரைக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அவளுக்கு கல்யாணம் போது எங்களால் சத்தியமாக நம்ப முடியல. இவங்களும் என்னோட ஃப்ரெண்டு நிவி அப்புறம் ரம்யா. எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கோன்னா, நான் பேக்கில் எடுக்கிறேன்டி இவங்கள அப்படின்னு நான் சொன்னதுக்கு ரம்யா வந்துட்டு திரும்பி நின்னா. அதனால தான் சிரிச்சிட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு தூங்க போயிட்டோம். மார்னிங் வந்து விலாக் கண்டினியூ பண்ணலாம். குட் மார்னிங் காய்ஸ். எல்லாமே நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டோம். என் ஃப்ரெண்டு ஒரே வைப்பு மார்னிங்கே. எல்லாரும் மூஞ்சிலையும் தூக்கம் எப்படி இருக்குது பாருங்கள்.
எல்லாம் நைட்டு ரெடியானதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மார்னிங் நல்லா தான் ரெடியானோம், இருந்தாலும் தூக்கம் ஃபேஸில் எல்லாருக்குமே. அப்படியே நாங்கள் வந்து கீழே போயிட்டோம், விஜி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்கா அப்படின்ட்டு லைனாக எல்லோரும் அப்படியே நாங்கள் கீழே போயிட்டோம். எல்லாருமே வாங்க. மார்னிங்குமே இன்னுமே நல்லா அழகாக இருந்தா. எங்களுக்கு எல்லாமே மார்னிங் ரிசப்ஷன் எல்லா மேக்கப்புமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சில சடங்கெல்லாம் அவளுக்கு பண்ணாங்க. தாய் மாமா வந்து மாலை போட்டு விடுறது, இந்த நெத்தியில் அந்த பட்டம் வைப்பாங்களே, அதெல்லாம் வந்து பண்ணாங்க. அந்த இதுதான் இது. அந்த முழுதல இது பண்ணணுமா? ஆமா அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, இங்க பாருங்க. இது வந்து அவங்க மாமா வந்து தூக்கி வந்து அந்த பிளேட் மாதிரி இருக்குல்ல, அதில் இது பண்ணி அப்படி ஒரு சடங்கு அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா சிரிச்சா இந்த மாதிரி பண்ணும்போது, குழந்தைய தூக்கி பண்ணுற மாதிரி பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த சடங்கெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்குமே வெளியே வச்சு ஒரு சடங்கு பண்ணாங்க. அந்த சடங்கு முடிஞ்சக்கப்புறம் தான் அவள் ஸ்டேஜுக்கு போனான்.
அப்புறம் வந்து விஜி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டா, அழுக ஆரம்பிச்சிட்டா. அவங்க அப்பா அம்மா விட்டு பிரிய போகிறது எல்லாமே மைண்டில் வச்சு அழுதா போல். கீழே நாங்கள் எல்லோரும் அவளை பார்த்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகி என் ஃப்ரெண்டு வைஷு, ஹரி எல்லாருமே அழுதுட்டோம். மேரேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட போயிட்டாங்க. நாங்களும் அவளுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் அவளை பார்த்துட்டு. அவ்வளோதான் கைஸ் இந்த விளாக். பாய்.